இருட்டை பற்றி புலம்புவதை விட ஒரு சிறிய விளக்கை நீங்கள் ஏற்றி வைத்து பாருங்கள். அந்த வெளிச்சத்தை நீங்கள் காணலாம் அப்படிங்கக்கூடிய அந்த ஜென் பழமொழி தான் அந்த திரைப்படம். அந்த நேரம் அந்த 2 மணி நேரமும் எப்படி போச்சுன்னே தெரியாம இருந்து ஒரு உள்வாங்கி பார்த்த ஒரு படம் அப்படின்னு சொன்னா, இந்த திரைப்படத்தை நம்ம சொல்லலாம். அதுவும் 2024ல் இப்படி ஒரு திரைப்படத்தை பார்த்தது. கடந்த 5 வருடங்கள்ல அப்படி ஒரு திரைப்படத்தை பார்த்தது, அதுதான். அந்த மிகப்பெரிய அளவில் அந்த படம் ஹிட்டாவும் செய்தது. மிகப்பெரிய அளவுல பேசப்பட்ட ஒரு திரைப்படமாகவும் இருந்தது. அந்த திரைப்படத்த தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். அது வேற ஒண்ணும் இல்லங்க. 2024ல் வெளிவந்த, மலையாளத்தில் வெளிவந்து, தமிழிலும் டப் செய்யப்பட்டு மிகப்பெரிய வரவேற்பினை பெற்ற மஞ்சுமல் பாய்ஸ் அப்படிங்கக்கூடிய திரைப்படத்த தான் நம்ம இன்னைக்கு இந்த பகுதியில் பார்க்க இருக்கிறோம். மஞ்சுமல் பாய்ஸ் அதை சிதம்பரம் அப்படிங்கக்கூடிய இயக்குனர் இயக்கியிருந்தாரு. ஒரு நண்பர்கள் அவர்கள் ஒரு சுற்றுலாவுக்கு செல்கின்றார்கள். எங்க சுற்றுலாவுக்கு போறாங்க அப்படின்னா, கொடைக்கானல் போறாங்க. கொடைக்கானல்ல ரொம்ப முக்கியமான ஒரு இடம் எது அப்படின்னு சொன்னா, குணா குகை அப்படின்னு சொல்லுவாங்க. குணா கமலஹாசன் நடித்த குணா திரைப்படம் எடுக்கப்பட்டு, அதுக்கு பிறகுலேருந்து அதை குணா குகை அப்படின்னு, அதுக்கு முன்னாடி டெவில்ஸ் கிச்சன் அப்படின்னு அழைக்கக்கூடிய ஒரு ஆபத்தான குகை. அந்த குகையையும் பார்க்கறதுக்காக போறாங்க. போகும்போது அவங்களுக்கு ஒரு நண்பர்களுக்கெல்லாம் ஒரு இளமை துடிப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு துடிப்புல உள்ள போய் நம்ம பார்ப்போம். அதை இறங்கி பார்ப்போம்னு அங்க தடை செய்யப்பட்ட பகுதி. இருந்தாலும் அதை மீறி தாண்டி உள்ள போறாங்க. உள்ள போய் அப்படியே அந்த குகையை பார்த்து கொண்டிருக்கும் பொழுது, அந்த நண்பர்களில் ஒருத்தர் ஒரு பெரிய குகைக்குள்ள விழுந்துடுறார். அங்க இருந்து ஒரு குகை மாதிரி உள்ள ஆழமான ஒரு பள்ளத்துக்குள்ள விழுந்துடுறாரு. அதுதான் கதை. ஒரு நட்பினுடைய ஆழத்தை இவ்வளவு ஆழமாக, வீரியமாக சொன்ன ஒரு திரைப்படம் அப்படின்னு சொன்னா மஞ்சுமல்ஸ் பாய்ஸ் அதை சொல்லலாம். அவ்வளவு சூப்பரா சொல்லியிருப்பாங்க. அந்த படம் ஆரம்பிச்சதிலிருந்து முடியது வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த விறுவிறுப்பு, ஒரு காட்சி கூட, ஒரு வசனம் கூட வேஸ்ட் கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. அந்த அளவிற்குள்ள பெருமையை பெற்ற ஒரு திரைப்படமாக நம்ம மஞ்சுமல் பாய்ஸ பார்க்கலாம். பெரிய அளவுல அதுலயும் டூயட் இல்ல. ஏன் பெண்களையே நம்ம கதாநாயகிகளையே பார்க்க முடியல. ஒரு நண்பர்கள் தான் ஒரு 7, 8 பேர் அப்படியே போறாங்க. அந்த நம்மளுடைய பழைய அனுபவங்களையும் அப்படியே வெளிக்கொண்டு வரும். ஒரு டூருக்கு நம்ம கிளம்பி போகும்போது என்னென்ன விஷயங்கள் நடக்கும் அப்படிங்கக்கூடியதையும் ரொம்ப நகைச்சுவையோடும், ரொம்ப ஜாலியா கொண்டு போயிருப்பாங்க. அந்த குகைக்குள்ள அந்த ஒரு சுபாஷ் அப்படிங்கக்கூடிய ஒரு உள்றது வரைக்கும் ஒரு அவ்வளவு ஜாலியா, உண்மையிலேயே நம்மளும் கூடவே டூர் போறது மாதிரி ஒரு அனுபவம் இருக்கும் கொடைக்கானலுக்கு. இப்படி ஒரு அனுபவத்தோடு நம்மளை அங்க அழைத்து சென்று, அது உள்ள விழுந்த பிறகு இருக்கக்கூடிய அந்த த்ரில்லிங் அப்படிங்கக்கூடியது, அது இன்னொரு ரகம், தனி ரகம் அப்படின்னு சொல்லலாம். நட்பின் ஆழத்தை சொல்வதோடு விடல. அதில் என் படத்தை பார்த்த என்னுடைய நண்பர் ஒருவர் கேட்ட கேள்வி ஒன்று உண்டு. அந்த படத்தில் அந்த சுபாஷ் அப்படிங்கக்கூடியவர் வந்து குகைக்குள்ளே விழுந்து அப்படியே இருக்கிறாரு. இருந்து அடிபட்டு ரத்த வெள்ளத்தில் ஒரு பாறைக்கு மேலே தொங்கிக்கிட்டு இருக்கிறது மாதிரி அப்படி காட்சிகள் வருது. திடீர்னு பார்த்தா அவர் எழும்பி அந்த குகைக்குள்ள அப்படியே நடக்கிறது மாதிரியான காட்சிகள் வருது. நடந்து போய் அப்படி பார்க்குறாரு. வெளியே அவருக்கு நண்பர்கள்லாம் ஜாலியாக இருக்கிறாங்க. இவர் இங்கேருந்து கூப்பிடுறாரு, என்னை காப்பாற்றுங்கிறது மாதிரி பேரை சொல்லி கூப்பிட்டு கூப்பிட்டு பார்க்குறாரு. ஆனால் யாருக்கும் கேட்கல. இந்த மாதிரியான காட்சிகள் வருது. இதை பார்த்துட்டு அவர் கேட்டார், இது என்ன, இது படத்துக்கே சம்மந்தம் இல்லை. அவனே ஏற்கனவே அடிபட்டு படுத்து கிடக்குறாப்புல. அதுக்கு பிறகு எப்படி எழும்பி நடந்தாருங்கிறது மாதிரி காணிக்கிறாங்க. திருப்பி பழையபடியும் படுத்து கிடக்கிற மாதிரி காப்பாற்றுற மாதிரிலாம் காமிக்கிறாங்க. இது என்ன ஒரே குழப்பமா இருந்து அப்படின்னு அவங்க கேட்கும் பொழுது, உண்மையிலே அது ரொம்ப ஒரு சைக்காலஜிக்கலான ஒரு விஷயத்தை தான் அந்த இடத்துல அந்த இயக்குனர் பதிவு செய்திருப்பார் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அடிபட்டு விழுந்திருக்கக்கூடிய அந்த சுபாஷ் என்ற நபர், அவருடைய உணர்வு போயிட்டு அன்கான்சியஸ் அப்படிங்கக்கூடிய ஒரு நிலைக்கு போயிட்டாரு. ஆனாலும் சாகலை. அவருடைய ஆழ் மனது அப்படிங்கக்கூடிய மனதினுடைய அந்த உணர்வுகளைத்தான் அப்படி ஒரு காட்சிப்படுத்தியிருப்பாங்க. அந்த ஆழ்மனதுக்குள்ள உணர்வு இருந்துகிட்டே இருக்கு. யாராவது நம்மளை காப்பாத்திர மாட்டாங்களா அப்படிங்கக்கூடிய ஒரு இது. அந்த ஆழ்மனது நண்பர்களை கூப்பிட்டுக்கிட்டே இருக்கு. ஆனா ஆள் மயங்கி இருக்கிறாரு. ஒருத்தருக்கும் இந்த சைக்காலஜில சொல்லுவாங்க, ஆழ்மனது எப்பவுமே இந்த பிரபஞ்சத்தோடு தொடர்பில் இருந்து கொண்டிருந்தால் அது வந்து மிகப்பெரிய ஒரு ஆற்றல் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஆழ்மனதினுடைய ஆற்றலைத்தான் அந்த ஒரு காட்சியின் மூலமாக சொல்லியிருப்பாங்க. அந்த ஆழ்மனதில் இருக்கக்கூடிய அந்த விஷயங்கள் நிறைவேறும் அப்படின்னும் சொல்லுவாங்க. அதனாலதான் நல்லவற்றை நினைக்க வேண்டும் என்று சொல்லுது. நம்ம நல்லவற்றை நினைத்தால் அது அப்படியே அங்க போய் ஆழ்மனதில் தேங்கிட்டு அப்படின்னு சொன்னா அது வந்து பலிக்க ஆரம்பித்து விடும்.
கெட்டதை நினைச்சோம்னு சொன்னா அதுவும் பலிக்க ஆரம்பித்துடும். அதனாலதான் நீங்கள் எண்ணங்களை எப்பொழுதும் தூய்மையானதாக வைத்துக் கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அடிபட்டு விழுந்த அந்த நபருக்கு ஆழ்மனது நம்மளை யாராவது காப்பாற்ற மாட்டாங்களா என்ற எண்ணம் பதிவாகி அது வெளிப்படுத்த ஆரம்பிக்கும் போது உண்மையிலே அவனுடைய உயிர் இருந்து கொண்டிருக்கின்றது, நிறைவேறுகின்றது. உளவியல் ரீதியான ஒரு அற்புதமான ஒரு விஷயத்த இயக்குனர் சிதம்பரம் அங்க பதிவு செய்திருப்பார். உண்மையிலேயே ஒரு சிறப்பான விஷயம். அதே மாதிரி அப்புறமா நண்பர்கள், தீயணைப்பு படை வீரர்கள் கூட உள்ள இறங்க மாட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா ரொம்ப ஆபத்தான குகை. இந்த குகைக்குள்ள போனவங்க யாரும் திரும்பி வந்தது கிடையாது. அப்படிங்கும்பொழுது மழை வேற பெஞ்சுக்கிட்டே இருக்கு. அப்படி ஒரு சூழல், இருட்டு வேற. இப்படிப்பட்ட ஒரு சூழல்ல எப்படி காப்பாற்ற முடியும்? ஆனா அந்த விழுந்த அந்த நண்பன் உயிரோடு தான் இருந்து கொண்டிருக்கின்றான். அவன் ஒரு நம்பிக்கையோடு இருந்து கொண்டிருக்கின்றான். அவனுடைய ஆழ்மனது யாராவது வாங்க வாங்கன்னு அழைத்து கொண்டிருக்கின்றது. அது அப்படியே டிரான்ஸ்ஃபர் ஆன்றது மாதிரி இந்த நண்பர்களுக்கு புரிவது மாதிரி அவங்க இல்ல அவனை காப்பாத்திட்டு தான் போகணும், கொண்டு தான் போக முடியும் நாங்க அப்படிங்கன்னு பிடிவாதமாக அங்க இருக்கிறாங்க. அதுல கடைசியில அதுல இருந்து இன்னொரு நண்பரே அதுல குகைக்குள் இறங்குவதற்கு சம்மதிக்கிறாரு. உள்ள போறாரு. பயங்கரமா கஷ்டப்பட்டு அதை உள்ள இறக்கக்கூடிய காட்சிகள், அதுக்கு பிறகு கயிறு கட்டி வெளியே இழுக்கக்கூடிய காட்சிகள். இந்த மஞ்சுமல்ஸ் பாய்ஸ்ங்கக்கூடிய பெயருக்கு காரணமே இவங்க அந்த டக்கஃபோர் அப்படின்னு சொல்லுவாங்க. வடம் இழத்தல் அப்படின்னு நம்ம ஊர்ல சொல்லுவோம். அதுக்குன்னு தனி டீம். அந்த டீம் தான் இந்த நண்பர்கள். அவங்களுக்கு அந்த டெக்னிக் எல்லாம் தெரியும். அந்த தீயணைப்பு வீரர்களால் இழுக்க முடியாம இருந்தபோது கூட இவர்கள் அதை கரெக்டா இழுப்பாங்க. அப்போ கற்ற கலை, கற்ற கலை, நட்பு, ஆழ்மனதினுடைய ஆற்றல், இந்த 3 விஷயத்தையும் ரொம்ப ஒரே நேர்கோட்டில் கொண்டு போய் அந்த கதையை விறுவிறுப்பாக நகர்த்தி இருப்பார் மஞ்சுமல் பாய்ஸினுடைய இயக்குனர் சிதம்பரம் அவர்கள். மிகப்பெரிய வெற்றியை அடைந்த படம். ஒரு முறை அல்ல, எத்தனை முறை பார்த்தாலும் அதே விறுவிறுப்புடன் அந்த திரைப்படத்தை பார்க்க முடியும். அந்த அளவிற்கு சிறப்பான ஒரு திரைப்படம். அது கடைசியில அந்த 110 அடி 120 அடி ஆழ குகைக்குள்ள ஒரு நண்பன் அப்படியே இறங்கி போய் அடிபட்டு கிடக்கக்கூடிய, உயிருக்கு போராடி கொண்டு இருக்கக்கூடிய அவனை கைத்தை கட்டி தூக்கி அப்படியே கொண்டு மேலே வரும்போது இழுப்பாங்க. நண்பர்கள்லாம் சேர்ந்து தான் வெளியே இருந்து வடம் இழுக்கிறது மாதிரி இழுத்து இழுத்து கொண்டு அதில் ஒரு சின்ன ட்விஸ்ட் இருக்கும். கடைசியில் அவங்க வழக்கமாக பயன்படுத்தக்கூடிய அந்த டக்கப்போரில் பயன்படுத்தக்கூடிய ஒரு டெக்னிக் அந்த இடத்துல பயன்படுத்தி அப்படியே வெளியே கொண்டு வராங்க. வெளியே வரும்போது ஒரு குகைக்குள்ளேருந்து அப்படியே வெளியே அப்படி வரும்போது தூக்கிட்டு வரும்போது ஒரு அற்புதமாக ஒரு பாட்டு மிகச்சிறப்பாக போட்டிருப்பாங்க. இளையராஜா அவர்கள் குணா படத்துக்காக போட்ட அதே பாட்டை அதில் ஒரு 4 வரிகளை சூப்பராக போட்டிருப்பாங்க. மனிதர் புரிந்து கொள்ள இது மனித காதல் அல்ல, அதையும் தாண்டி புனிதமானது அப்படின்னுட்டு, உண்டான காயம் இங்கு தன்னாலே ஆறி போகும் மாயம் என்ன பொன்மானே பொன்மானே, எந்த காயம் என்ற போதும் என் உள்ளம் தாங்கிக் கொள்ளும் உந்தன் மேனி தாங்காது வந்தேனே அப்படிங்கக்கூடிய அந்த பாடல் பொருத்தமா அந்த இடத்துல போட்டிருப்பாங்க. அவ்வளவு சந்தோஷம் நமக்கு இருக்கும் பார்த்துக்கிட்டு இருக்கவங்களுக்கும். அந்த பாடல் அந்த அளவுக்கு மிகச்சிறப்பாக எடுக்கப்பட்ட ஒரு திரைப்படம் மஞ்சுமல்ஸ் பாய்ஸ்.